அதாவது சீக்கிரம் பெரிய ஈஸியாக வைக்கிறது. பொங்கல் அப்படின்னாலே ஸ்பெஷல் தான். அது சக்தி கைலாஷ் பொங்கல்னால் சொல்ல வேணும். அதை பற்றி தான் நீ பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். சக்தி கைலாஷ் நடக்கிற இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்காங்க. பொங்கல் எப்படி போச்சு? ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பயங்கரம் போகுது. நீங்கள் எந்தெந்த போட்டியெல்லாம் கலந்துக்கிட்டீங்க? நிறைய போட்டியில் கலந்துக்கிட்டோம். உரியடி கேம் இருக்கு, பரமபதம், அந்த மாதிரி நிறைய கேம் இருக்கு. நிறைய கேம் எல்லாமே சூப்பராக போச்சு. நான் நிறைய போட்டியில் கலந்துக்கிட்டேன். இது என்னென்ன ஒரு ஜாலி இந்த விஷயத்தில் இப்படிலாம் ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்துச்சுன்னா எதை சொல்லுவீங்க? நிறைய விஷயம் இருந்துச்சு. டான்ஸிங், டிஜே எல்லாம் வைப்பாங்க. பொங்கல்னா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் என்னது? எனக்கு பொங்கல்னா டப்புன்னு சாப்பிட்றதா ஞாபகம். எனக்கு எருதுக்கட்டு தான் ஞாபகம் வரும். நீங்க எந்த போட்டியில் கலந்துக்கிட்டீங்க? நாங்க எதுலயும் கலந்துக்கல, சாப்பிட்டு வந்துட்டோம். சாப்பிட்டு ஸ்டால் இருந்தது, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எதுலேயும் கலந்துக்கல, சாப்பிட்டு அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பொங்கல்னால் வந்துட்டு இப்போ சிட்டியில் வந்து அவ்வளோவா பொங்கல் சத்தம் பார்க்க முடியாது. வில்லேஜ் சைடில் வந்துட்டு இந்த உரி அடிக்கிறது, மாடை இது பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்க்கலாம். இப்போ எல்லாமே காலேஜில் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அந்த ஜேசிபி அங்கே வைக்கிறதுலேருந்து விளையாட்டு, பானை அடிக்கிறது எல்லாமே எங்கள் காலேஜ் இருக்கிறனால ஒரேடியாக எல்லாமே இங்கேயே நாங்கள் பார்த்துக்கிட்டோம். ஸோ ரொம்பவே ஜாலியாக போணுச்சு. நிஜமாலுமே. நீங்கள் என்ன பண்ணீங்க? நாங்கள் ஃபுல்லாக போய் சாப்பிட்டோம், காஸ்டியூம் கலையாம சேஃப்டியாக பார்த்துக்கிட்டோம். கயிறு இழுத்தோம், நாங்கள் தான் வின் பண்ணோம். கையில் இழுத்து வின் பண்ணியிருக்கீங்க. உங்கள் டீம் மொத்தம் எத்தனை பேர்? 15 பேர். நீங்கள் இதில் வந்து ஏ டீம் பி டீம்ங்கிறாங்களா? பி டீம். ஓ, டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் மோதுறது. டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே கலவரம் பண்ணிடுறாங்களா? நீங்கள் என்னென்ன இதெல்லாம் கொண்டு? நாங்கள் வந்து கயிறு இழுக்கிற போட்டியில் வந்து நாங்கள் எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணிட்டு ஜாலியாக இருந்தோம். எங்கள் காலேஜில் இவ்வளோ நடக்கும்னு நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. நாங்கள் ஃபைனல் இயர்னால செம்மையாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டோம். பொங்கல்னா எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பொங்கல்னா எங்கள் காலேஜில் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். பொங்கல் சூப்பர். நீங்கள் என்ன? டயர் தள்ளிட்டு போய் கீழே விழுந்து வந்து தான் மிச்சம். ஓ, டயர் தள்ளுற போட்டியில் வின் பண்ணலையா? வின் பண்ண கீழே விழுந்து தான் மிச்சம். இல்லை இப்போதான் நியூவா இது பண்ணோம். டயர் தள்ளிட்டு போய் கீழே விழுந்து வந்து தான் மிச்சம். வருஷம் புதுசாக ஒவ்வொன்றையும் காலேஜுக்கு கொண்டு வராங்க. போன வருஷம் வந்துட்டு காவடி ஆட்டப்பூ கொண்டு வந்தாங்க. இந்த வருஷம் புதுசாக அந்த மாடு, காளிக்கட்டை எல்லாமே நிறைய கொண்டு வந்து எங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த வருஷம் என்னென்ன புதுசாக கொண்டு வந்தாங்க? கரகாட்டம், ஒயிலாட்டம் வந்துதா? இல்லை மார்னிங் வந்து கரகாட்டம், ஒயிலாட்டம், அந்த நெருப்பில் வந்து டான்ஸ் ஆடுவாங்களா, அது எல்லாமே கொண்டு வந்து வில்லேஜில் என்னென்ன பார்க்குறோமோ எல்லாத்தையுமே ஒரே இடத்துல இவங்க பார்த்துட்டோம். சூப்பரான விஷயம். நீ இந்த வருஷம் என்ன புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் என்ன? புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனா கிராமத்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இங்கே இருக்குது. ஜாலியாகவும் இருக்குது, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். கேம்ஸ்லாம் இருந்தது, நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணோம். ரொம்ப ஃபன்னாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஸோ பொங்கல் ஃபெஸ்டிவல் இங்கேயே முடிச்சிட்டீங்க. வீட்டில் போய் வேற ஏதாவது புதுசாக பண்ணணும்னு என்ன பண்ணலாம்? சிட்டிஸில் இருக்கனால அவ்வளோக்கு எதுவும் நல்லா பண்ண மாட்டாங்க. கிராமத்தில் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டாங்க. காலேஜில் வந்து செலிப்ரேஷன் பண்ணுறது ஒரு கிராமத்து பண்ணுற மாதிரி இருக்குது. எங்கள் காலேஜில் ரொம்பவே சூப்பராக போகுது. ஏன்னா எங்கள் காலேஜ் வந்து எப்பவுமே கெத்து தான். சேலமாக பொறுத்தவரைக்கும் சக்தி கைலாஷ்னாவே கெத்து தான் எப்பவுமே. அதனால இன்னும் பொங்கல் வந்து சொல்லவே வேண்டாம், இன்னும் சூப்பராக தான் இருக்கும். ஓவராலாக இந்த பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னு ஒரே வாரத்தில் என்ன சொல்லுவீங்க? ஸோ இது உமன்ஸ் காலேஜே போச்சு, இல்லை மென்ஸ் இருந்ததுன்னா நானே இந்த காலேஜில் சேர்த்துருப்பேன். அந்த லெவலில் ரொம்பவே ஃபன்னாக ஜாலியாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. சரி, பொங்கல் அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம்? கரும்பு பொங்கல். பொங்கலுக்கு என்ன? ஜல்லிக்கட்டு. ஓகே. வேற பொங்கல் அப்படின்னா ஞாபகம் வர விஷயம்? மூவி ரிலீஸ் ஆகும். ஓகே, சூப்பர். இப்போ காலேஜ் லீவ் விட்டுருந்தா ஒரு ஆள் ஜாலியாக இருந்திருப்பீங்களோ? ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு லீவ் விட்டா ஜாலியாக இருக்கும். ஸோ எல்லோரும் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு லீவ் விட்டா ஜாலியாக இருக்கும் அப்படின்றது ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பொங்கல் அப்படின்னா பொங்கல் எப்படி செய்வாங்கன்னு தெரியுமா? தெரியாது. சமையலுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. சமையலுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை. பொங்கல் வந்து ஸ்வீட்டாக இருக்கும். வெல்லம் போடுவாங்க, முந்திரி போடுவாங்க, திராட்சை போடுவாங்க, நெய் ஊற்றுவாங்க, ஏலக்காய், பால் ஊற்றுவாங்க, அடுப்பு பற்ற வைக்கணும், தேங்காய் போட்டால் ஸ்வீட்டாக இருக்கும். இன்னும் அவ்வளோதான். அம்மா பாட்டி செஞ்சால் சூப்பராக இருக்கும் பொங்கல். நீங்கள் செஞ்சால் கைப்பக்கம் வராதுங்கண்ணா, அவங்க செஞ்சால் கைப்பக்கம் சூப்பராக வரும். கூடி சீக்கிரம் கற்றுக்கோங்க. கற்றுக்கிறேன். கண்டிப்பாக மாட்டு கூட ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் பானை உடைக்கிறது போனோம், கயிறு இழுத்தோம், நாங்கள் தான் வின் பண்ணதில். அப்புறம் வேற என்ன? அவ்வளோதான் ஞாபகம் இருக்குது. ஓகே. ஸோ
ஸோ இந்த சைடு இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய பேர் வின் பண்ணவங்க தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம நினச்சோம். வின் பண்ணவங்க மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்தவங்க, அவங்க வேடிக்கை பார்க்க வந்தவங்க அப்படின்னு நிறையா பேர் இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்கிட்டே அப்படியே கொஸ்டின் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எதில் வின் பண்ணீங்க எல்லாரும்? ப்ரோக்ராமே முடிச்சு பிரைஸ் கொடுக்க கூப்பிட்டு இருக்கிறேன். அதான் நான் உரியடிக்கிறதுல வந்து போனேன், போயிட்டு அடிக்கிறதுக்கு போனேன், ஜஸ்ட் மிஸ்ல மிஸ் ஆயிடுச்சு, அதனால வந்துட்டேன். ஜஸ்ட் மிஸ்ல மிஸ் ஆயிடுச்சு, அதனால வந்துட்டேன். கூட அடுத்த வருஷம் கண்டிப்பா ஜெயிப்பீங்க. என்னோட ஆதரவு நான் உங்களுக்கு தரேன். தேங்க்யூ. கையில எல்லாம் பிபி எல்லாம் வச்சிருக்கீங்க, ஊதுவீங்களா எல்லாருமே? ஊதி காட்டுங்க. நீங்க கத்தல ஏதோ பாம்புக்குமே வந்துருமா அப்படின்ற மாதிரி மகிழ்ச்சியா இருக்குது. சரி, நீங்க எந்தெந்த போட்டியில கலந்துக்கிட்டீங்களா? போட்டியிலே கலந்துக்கல எதுலையுமே? சரி, கயிறு இழுக்கிற போட்டியில ஜெயிச்சிங்களா? ஜெயிச்சிட்டோம் சார், நாங்க தான் ஜெயிச்சோம். ஜெயிச்சிட்டீங்க, சூப்பர். நீங்க கண்ணாடி ஏதோ போட்டு இவ்வளவு தூரம் வச்சிருக்கீங்க, கண்ணாடி போட்டு நின்னா நல்லா இருக்கும், சூப்பரா இருக்குது. ஹாப்பி பொங்கல்னு சொல்லிருங்க அப்படிங்க. ஹாப்பி பொங்கல். எல்லாத்தையும் லைனா சேர்த்து வச்சு ஒரு கோரஸ் ஹாப்பி கண்ணாடி போட போறீங்களா? பொங்கல் வைக்க தெரியுமா? எப்படி? அது வந்து அரிசி போட்டு பொங்கல் எடுத்து சாப்பிட வேண்டியது, அவ்வளவுதான். இந்த அடுப்பு பத்த வைக்கிறது அந்த மாதிரி அந்த மாதிரி பெரிய காமெடி நீங்க என்ன சொன்னீங்க? வாயில நீங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணீங்க? காலையில வந்ததுல ஃபர்ஸ்ட் ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ் விளையாடணும், அப்புறம் சின்ன சின்ன கேம்ஸ் விளையாண்டோம், அவ்வளவுதான். சரி, நார்மலா இப்போ வீட்டில் வந்து நம்ம ஃபங்க்ஷன் கொண்டாடுறதுக்கும் இங்க காலேஜில் வந்து இந்த மாதிரியே ஃப்ரெண்ட்ஸோட கொண்டாடுறதுக்கும் நீங்க என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம், ஒன்றா சுற்றுவோம், ஃபுல்லாக நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துப்போம், ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்கும். வீட்டை தாண்டி இங்கே ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட், ஃப்ரெண்ட்ஸ் கூட செம்ம என்டர்டைன்மெண்ட். நீங்கள் எந்தெந்த மாதிரியெல்லாம் பண்ணீங்க? நாங்கள் சின்ன சின்ன கேம்ஸ்லாம் விளையாண்டோம், ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க. எதை இந்த நிறைய இந்த மாட்டு வண்டி போனது அது இதுன்னு நிறைய நடந்துச்சு, நீங்கள் அந்த மாதிரி எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்களா? மாடு கூட ஃபோட்டோஸ் தான் எடுத்துக்கிட்டோம் நாங்கள். ரைடு போலீங்களா? ரைடு நிறைய பேர் போனாங்க, பட் நாங்கள் போகல, ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க. சரி, நானும் போய் அடுத்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கேன். ஸோ நீங்கள் என்ன இதெல்லாம் கலந்துக்கிட்டீங்க? நாங்கள் பரமபதம் வின் பண்ணீங்களா? வின் பண்ணல. இது எப்படி இந்த பரமபதம் இந்த செக்ஷன் மட்டும் நான் வரல, எப்படி இருந்தது? ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் இதுக்கு முன்னாடி எல்லாம் தாயம் போட்டு நம்ம காயின்ஸ் தான் நகர்த்தோம், இது நம்மளே போய் விளையாடுறதுனால இன்னும் ஜாலியாக இருந்தது. சொன்ன மாதிரி ஒரு டேபிள் உட்காந்து விளையாடுறதுக்கும் நம்ம இறங்கி விளையாடுறதுக்கும் இந்த மாதிரி இந்த இடத்துல அடுத்தடுத்து டிஜே நிறைய எல்லாம் போய்கிட்டு இருக்கு. எப்படி போச்சு இந்த வருஷம் பொங்கல்? எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் நல்லா இருக்கு. என்னென்ன புதுசா பாத்தீங்க? டான்ஸ் ப்ரோகிராம், கல்ச்சர் டான்ஸ் ஆடிக்கிறது நல்லா இருக்கு. இந்த நிறைய கேம்ஸ் எல்லாம் வந்துச்சு, என்னென்ன கேம்ஸ் விளையாடுனீங்க? எங்க கேம்ஸ் விளையாடல, டிஜே இருக்கு தெரியுமா? பார்த்தோம், நல்லா யூனிக்கா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டீங்க. பொங்கல் எப்படி செய்யறதுன்னு தெரியுமா? எப்படி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நாங்க நார்த் இந்தியன் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைம் பொங்கல் எப்படி இருக்கு எங்க பொங்கல்? இது வந்து எங்க பாரம்பரிய ட்ரெஸ்ஸிங்லாம் போட்டு நாங்க இங்க பொங்கல் எங்க டேஸ்ட் பண்ணீங்களா? டேஸ்ட் பண்ணோம். யார் செஞ்சாங்க? எங்க டிபார்ட்மென்ட்ல சீனியர்ஸ்ல. நீங்க ஏதாவது ஹெல்ப் ஏதாவது பண்ணீங்களா? யாராவது பண்ணோம். அரிசில போட்டோம். நீங்க என்ன போட்டீங்க? அரிசி போட்டோம். நீங்க பாசி பருப்பு. நான் வந்து அது அது ஏதோ உருக்குள்ள ஸ்வீட்டா அது போட்டோம். ஸ்வீட்டா வெல்லம் அது தமிழ்ல தெரியாது, ஏதோ ஒன்று போட்டோம். மொத்தத்தில் பொங்கல் நல்லா இருந்துச்சு. இப்போ எங்க ஊர்ல பொங்கல் இந்த மாதிரிலாம் கொண்டாடுவாங்க. ஸோ நீங்க எந்த ஃபங்க்ஷன் வந்து அப்படி அப்படின்னா பொங்கல்னால தான் இங்க பொங்கல் பண்ணுவாங்க, அங்க வந்து கைட் ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்க ராஜஸ்தான்ல. கைட் ஃபெஸ்டிவல்லாம் எந்த மாதிரி விளையாடுவாங்க? கைட் வந்து மேல போயிட்டு கைட் அப்படியே போடணும், காம்படிஷன் கைட் மேல போகும், அப்படியே எல்லாம் காம்படிஷன் பண்ணுவாங்க. பொங்கல் மாதிரி இன்னும் அங்க ஒரு டிஷ் இருக்கு, அது செய்வாங்க. அங்க என்ன டிஷ் இருக்கும்? அங்க வந்து கீஸ் இருக்கும், அது வந்து தமிழ்ல சொல்ல முடியாது, தமிழ்ல சொல்ல தெரியாது. ஆனா மொத்தத்துல பொங்கல் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு.
சரி ஓகே, உங்களுக்கு எந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? அங்கயா இங்கயா? இங்க நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குங்களா? ஓகே சூப்பர். ஸோ பொங்கல் வந்து ரொம்பவே விமர்சையா எல்லாரும் மற்ற ஊர்ல இருக்கவங்களும் நம்ம ஊர் பொங்கல் சிறப்புன்னு சொல்றாங்கப்பா. அதை கேட்கும் போது நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. ஸோ இங்க எல்லாம் இருக்கீங்க, நீங்களும் எந்தெந்த கேம்ஸ்ல கலந்துக்கிறீங்க? கேம்ஸ்லேயே கலந்துக்கல, வேடிக்கை பார்த்தீங்க, அடுத்து சாப்பிட்டீங்க, இதுதானே சொல்ல போறீங்க? வேற ஏதாவது புதுசா ஏதாவது சொன்னீங்கன்னா நானும் அடுத்து. பொங்கல் எப்படி செய்யறதுன்னா தெரியுமா? தெரியாது. பொங்கல் செய்யறத பார்த்துருக்கீங்களா? என்னென்ன போடுவாங்கன்றது லைட்டாக அதை மெமரி அரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நெய், இதெல்லாம் கடையில் போய் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க, கரெக்டுங்களா? அதை வச்சு மெமரி பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நீங்களும் ஏதாவது கேமில் ஏதாவது கலந்துக்கிட்டீங்களா? வின் பண்ணியிருந்தீங்களா? கலந்துக்கலான்னு போகும்போது எல்லாம் அப்புறம் வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்படியா சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. போயிருந்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பீங்க. நான் முதல்ல இறங்கி போய் பண்ணணும்னு நினைச்சது அப்படியே ரிட்டர்ன் அனுப்பி விட்டாங்க. ஸோ மன கஷ்டமா இருக்கு. மன கஷ்டப்படாதீங்க, பொங்கல் சாப்பிட்டு உங்க கஷ்டத்தை அதுக்கு இதை இப்பதான் கிளம்பணும். சாப்பாடே இப்பதான் சாப்பிட்டேன், அதுக்கு அடி இல்லை. நான் வந்ததுலேருந்து பார்த்தேன், எல்லா இடமும் எப்படி இருக்குதோ இல்லையோ அந்த சாப்பிட்ற இடம் இன்னுமே கூட்டமாக தான் இருக்கு. சொன்ன மாதிரி எது முக்கியம்? முக்கியம். ஸோ அதனால அங்கே கூட்டம் போயிடுறீங்க. நானும் முடிச்சுட்டு அங்கே போயிடுறேன். ஆமாம், எந்த டிஷ் நல்லா இருந்துச்சு? எல்லாமே ஒரே மாதிரி. எல்லாமே ஒரே மாதிரி, சுமாராக இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா தான் இருக்கும். சரி முடிச்சுட்டு இருக்குமான்னு பாருங்க. அது வேற டவுட்டா இருக்குதா? கொஞ்சம் டப்புன்னு சூட்டை முடிச்சுட்டு போயிடலாம்ப்பா. ஓகே, நீங்களும் என்னென்ன கொண்டாடுனீங்க? கேட்கல இது பொங்கல் தானே கொண்டாடுறோம். இல்லைங்க, பொங்கல் பண்டிகையில் என்னென்ன ரொம்ப வந்து ரங்கோலி போடுவோம், உரி அடிக்கிறது, நாத்து நடுறது, அந்த மாதிரி கேம்ஸ்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி கேம்ஸ்லாம் பண்ணீங்க. நீங்களும் எந்த மாதிரி கேம்ஸ் பண்ணீங்க? முடிச்சுட்டு உங்க செக்மெண்ட் கத்துனீங்கல்ல, அதனால டெக்கரேட் பண்ணோம், டிபார்ட்மெண்ட்டே டெக்கரேட் பண்ணோம். இந்த மாட்டு வண்டியில சவாரி போனாங்க, கயிறு இழுத்தாங்க, அதெல்லாம் எதுவுமே பண்ணல. ஸோ நீங்க யாருக்கா சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா உங்க டீம் யாராவது பண்ணிருப்பாங்களே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி? எங்க டீம்ல யாரும் பண்ண மாதிரி தெரியல. யாரும் ஒண்ணுமே பண்ணல, சும்மா வந்தோம், வேடிக்கை பார்த்தோம், வீட்டுக்கு என்ஜாய் பண்ணோம், பொங்கல் வெச்சோம், டிபார்ட்மெண்ட்ல பொங்கல் வெச்சோம். ஆனா டெக்கரேட் பண்ணீங்க, சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்கீங்க. அவங்க டிபார்ட்மெண்ட் அவங்க டெக்கரேட். டிஎஃப்டி என்னது? டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன். சூப்பர். ஸோ பொங்கல் இங்கே கொண்டாடுறத விட வீட்டில் போய் கொண்டாடலாம் பெட்ரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸோட கொண்டாடுறது எனக்கு நல்ல. என்ஜாய் பண்ணிட்டு அங்க போய் கொண்டாடுவோம். இங்கே என்ஜாய் பண்ணுறீங்க, அங்கே போய் கொண்டாடுறீங்க. சூப்பர். பொங்கல் சாப்பிட்டீங்களா? எப்படி? நீங்க தான் பண்ணீங்களா? என்னென்னலாம் செய்றீங்க? பொங்கல் செய்யறது எப்படி, அதுக்கான வழிமுறைன்னு சொல்லி சொல்லுங்க. அது அடுப்பு பத்த வச்சு பொங்கல் வைக்கிறது, தண்ணி பால் ஊற்றி பால் பொங்கின அப்புறம் அரிசி. ஈஜி அவர் அந்த இருக்கிறார், வந்தோடனே அவருக்கு கேட்டுங்க அப்படின்னு சொல்லி. சரிங்கண்ணா. சரி, இந்த ஃபங்க்ஷன்ல இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? டான்ஸ் தான். மொத்தத்தில் இப்போ டான்ஸ். நான் இப்போ போய் மைக் கழட்டி போட்டு நான் டான்ஸ் வாங்குறேன். ஓகே, கேமரா ஆஃப் பண்ணிட்டு நான் அப்புறமா ஆட போயிடுறேன். ஓகே சூப்பர். நீங்க எந்த மாதிரி எல்லாம் செலிப்ரேட் பண்ணீங்க? எப்பயும் போல பொங்கல் வச்சு. பொங்கல் வச்சுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து பொங்கல் வைக்கிறது இதில் பிடிச்சிருக்கு. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்க. ஃபோட்டோ எடுத்து அதை பத்திரமா வச்சுக்குவீங்களா? ஏதோ ஸ்டோரி கீரி போட்டு இது பண்ணுவீங்க? ஸ்டோரி எத்தனை பேர் பார்ப்பாங்க? ஒரு 80, 70, 80. ஓகே, இந்த பொங்கல் திருவிழாவில் இவ்வளோ நேரம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான போட்டிகளை பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தோம்னா ஸ்டாஃபுக்கான போட்டி போயிட்டு இருக்கு, அதை பார்ப்போம். ஸோ இவ்வளோ நேரம் எல்லாருமே தயார் நிலையில் இருக்காங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த ஸ்டாஃப் ஸ்கூலில் இருக்க போட்டி அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கும். ஸோ இந்தாண்டு ஒரு டீம் மேடம் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் மேடம், இப்போ எந்தெந்த ஸ்டாஃப்லாம் மேடம் நடக்க போகுது போட்டி? இது காலேஜ் ஆண்டு விழாவுக்கு இன்னைக்குலேருந்தே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 4 டீமாக பிரிச்சிருக்கோம் காலேஜே. அதில் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ ஏ டீமுக்கும் சி டீமுக்கும் நடக்குது, அடுத்தது பி அண்ட் டி டீமுக்கும் நடக்கும். ஃபைனலில் ஸ்கோர் வந்து ஸ்டூடெண்டோட ஸ்கோர் மாதிரி ஃபேக்கல்ட்டிக்கு ஸ்கோர் கொடுக்க போகிறோம். எந்த மாதிரியான கிஃப்ட் மேடம் பிளான் பண்ணியிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து 2000 rupees, செகண்ட் பிளேஸ்க்கு 1000, தேர்ட் பிளேஸ்க்கு 500. சூப்பர் மேடம். இப்போ என்ன ரெண்டா பக்கமும் எல்லாருமே ரெடியாக இருக்காங்களா மேடம்? ஸோ அப்படியே இந்த சைடு வந்துடலாம். ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க, ரொம்பவே இதாக போயிட்டு இருக்காங்க. மேடம் ஹாய் மேடம், எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? எஸ் சார், ரெடியாக இருக்கோம் நாங்கள். அது ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே போட்டி நடக்கிறது வேறு, இருந்தாலும் ஸ்டாஃப்ஸ்குள்ளே நடக்கும்போது இன்னுமே கொஞ்சம் ஆமாம், வெரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது சார். எப்படி மேடம் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கையோட தான் சார் இருக்கும். ஸோ இப்போ இந்த சைடு 12 பேர், இந்த சைடு 12 பேர்னு சொல்லிட்டு எல்லாருமே 6 வாரமாக ரெடி ஆகிட்டாங்க. சார் ரெடிங்களா? ஸோ நீங்கள் விசில் ஊதுனா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா? ஆரம்பிச்சிடலாமா? ஸோ 2வது டைம்லையும் அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. கைகளுக்கு போது பக்கத்தில் நிற்கலாமான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வேற லெவலில் எழுதி போயிடலாம்.
ஸோ இந்த டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆர்ட்ஸ் மேடம் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் தாங்க வின் பண்ண போகிறோம், நாங்கள் தாங்க வின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. shown our team spirit. ஓகே மேடம், ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக சொன்னீங்க, அதே மாதிரியே வின் பண்ணிட்டீங்க. கண்டிப்பா சார், ஃபைனல்ஸ் நாங்க தான் வருவோம். ஓ, இதுக்கு அடுத்து ஃபைனல்ஸ் ஒன்று இருக்குங்களா மேடம்? எப்படி பார்க்குறீங்க இந்த வெற்றியை? ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். நெக்ஸ்ட் நாங்க தான் வின் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் பொங்கல்லையும். எல்லாருமே சேர்ந்து ஒரு பயங்கரமா எவ்வளோ நேரம் கத்துனீங்க, அந்த மாதிரி ஒரு சவுண்ட் மட்டும் விட்டுலாங்களா? 3, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு. டீச்சர்ஸ் இவ்வளோ ஜாலியாக வந்து கொண்டாடுறது ஒரு சூப்பரான விஷயம்னே சொல்லலாம். We won finally. ஸோ நாங்கள் தான் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவ்வளோ நேரம் ஆர்ட்ஸ் டீம் பிசிஏ, ஸோ அவங்களுக்காக ஸ்டூடெண்ட்ஸும் சரி இவங்களும் சரி ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ வந்து வின் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு இந்த ஃபங்க்ஷன். இதுக்கு அடுத்து ஒன்று காட்டுறோம் பாருங்க. வழக்கமாக ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நாட்டுப்புற கலைஞர்களை வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணுவாங்க. ஆனால் இந்த காலேஜில் வந்து பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸே நாட்டுப்புற கலைஞர்கள் வேடம் போட்டு அவங்களே ஆட போகிறாங்க. அது எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஆட போறாங்க, எப்படி ஆட போறாங்கன்னு கேட்போம். ஏன் ஆடாலும் ரெடியா இருக்கீங்களா? சோ எந்த மாதிரி நீங்க எல்லாரும் ஒவ்வொரு காஸ்டியூம் எடுக்கிறீங்க, எந்த மாதிரி ஆட போறீங்க? எல்லாம் குத்த வைபா போட போறோம். குத்து வைப் மட்டும் தானா? சோ நீங்க எல்லாம் ரெடியா தான். இல்ல எந்த மாதிரி டான்ஸ்? குத்து பாட்டு வைபா போட்டா என்ன ஆடுறது? காஸ்டியூம் எல்லாம் டிஃபரண்டா இருக்குது. கரகாட்டம், ஓ கரகம், ஃபோக்ஸ்னு என்னமோ புதுசா பண்ண போறாங்க. உங்களுடைய புது முயற்சிக்கு என்னுடைய பெஸ்ட் ஆஃப் லக். குளுங்க குளுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு, குழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு.
களவாட போறது இந்த சிங்கம் என்ன யாருன்னு உலகத்துக்கு நிரூபிக்கும் வாழ்க்கை ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி. ஜஸ்ட் do it.
சும்மா குத்துன்னு குத்திக்கிட்டீங்க. ஜெஸ்னோ சேலம் உங்களுக்கு தெரியுமா? இன்ஸ்டால ஃபாலோ பண்றோம். எப்ப இருந்து ஃபாலோ பண்றீங்க? எப்ப காம்பவுண்டுக்குள்ள என்ட்ரி ஆனமோ அப்பையில இருந்து. ஓகே. எப்படி இந்த ஃபங்க்ஷன் எப்படி போச்சு? ஆல்ரெடி எல்லாம் பேசி வச்சிட்டீங்களா? ஒரே மாதிரி நாங்க ரொம்ப நாளா முக்கியமா வரவே இல்ல. அது நான் ரொம்ப நேரமா நானும் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு எந்த கேம்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது? கயிறு இழுக்கிறது அதெல்லாம் நாங்க இழுத்தோம். கயிறு இழுக்கிறது ரொம்ப என்னென்ன விளையாண்டீங்க நீங்க? வின் பண்ணீங்களா? நீங்க எல்லாம் தான் டீமா அதுக்கு? உங்க டீம் வின் பண்ணிட்டீங்க. வின் பண்ணது எப்படி பாக்குறீங்க? வேற இந்த மாட்டு வண்டி சவாரி இதெல்லாம் அதெல்லாம் ட்ரை பண்ணீங்களா எல்லாருமே? போட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க. பொங்கல் செய்ய தெரியுமா? எல்லாருக்குமே தெரியும். பொங்கல் எந்த மட்டும் தெரியும். பொங்கல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன முக்கியம் நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தர வேலை என்ன முக்கியம்? அரிசி, தண்ணி, நெருப்பு, அடுப்பு, விறகு தேவை. விறகு தேவை முக்கியமா பொங்கல் வைக்கிறதுக்கு. பானை தேவை, அரிசி தேவை, அரிசி, வெல்லம், ஏலக்காய், தண்ணி. பொங்கல் வைக்கிறதுக்கு தண்ணி தான் முக்கியம். நெய், ஏலக்காய், முந்திரி எல்லாருக்குமே செய்ய தெரியும். நீங்க செஞ்சது நீங்களே சாப்பிட்ருக்கீங்களா? அப்ப சூப்பரா தான் இருக்கும். ஓகே. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஹாப்பி பொங்கல் மட்டும் சொல்லிடலாமா?
ஹாப்பி பொங்கல் மட்டும் லாஸ்ட்டாக வருது. இந்த வருஷம் உங்களுடைய பொங்கல் ஃபெஸ்டிவல் எப்படி இருந்தது? நல்லா தான் இருக்கு. என்னென்னலாம் ட்ரை பண்ணீங்க? எதுவுமே ட்ரை பண்ணல. ஒன்றுமே ட்ரை பண்ணல. போய் சாப்பிட்டீங்களா? ஸோ அதுதான் எல்லாருமே நான் கேள்வி கேட்டதுல எல்லாருமே ட்ரை பண்ண ஒரே விஷயம் அதுதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்துச்சு இல்லையா? ஸோ இந்த வருஷம் எப்படி போச்சு? சூப்பராக போச்சு. சூப்பராக போச்சு. உங்களுக்கு பிடிச்ச லாஸ்ட் இயர். ஓ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள். ஸோ இதுக்கு மேலே மிஸ் பண்ணுவீங்க உங்கள் காலேஜை. ஸோ இந்த நீங்கள் 3 வருஷமா? ஸோ இந்த 3 வருஷத்துல எந்த வருஷம் ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க? இந்த வருஷம் 2025 இந்த வருஷம் பொங்கல் செய்ய தெரியுமா? நீங்க வச்சுக்க. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு ரொம்ப இருக்கீங்களா? அப்போ ஓகே. பொங்கல் செய்யறதுக்கு என்ன தேவை? அரிசி, வெல்லம், பருப்பு, ஏலக்காய், முந்திரி, திராட்சை, முக்கியமா தண்ணி வேணும், நெய் வேணும். பானை வேணும். பானை வேணும். இல்ல யாரோ ஒரு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நெருப்பு வேணும். அந்த வேற லெவல். கட்டி கட்டி தொண்டையே இதாக எப்படி இருந்துச்சு? வேற லெவல்ல இருக்கு. சூப்பரா. எந்த டான்ஸ் பிடிச்சிருந்தது? மயில் மயில் கரகாட்டம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆல் ஓவர் எல்லாமே சூப்பரா. ஸோ இந்த ஃபங்க்ஷனோட ஒரு முக்கியமான ஒரு பர்சன் தான் பார்க்க போகிறோம். ஹாய் மேடம். ஹலோங்க மேடம். வருஷம் ஏதோ ஒன்று புதுசாக பண்ணிகிட்டே இருக்கீங்க. இந்த வருஷமும் புதுசாக நிறைய பண்ணிருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பைட் எடுத்ததில் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால மாணவர்களோட ஈர்ப்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ மாணவிகளுக்கு முன்னாடி எங்கள் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே இந்த கேர்ள்ஸ்க்காக கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் தமிழ்நாட்டுக்காண்டு முக்கியமான விஷயம். ஸோ அதை நாங்கள் கட்டாயம் கடைபிடிக்கிறதுக்காக பொங்கலை வந்து ரொம்ப பெருசாக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ பொண்ணுங்களுக்கு வந்து பெருசாக நம்ம தமிழ்நாட்டில் இந்த பொங்கலுக்கான முக்கியத்துவம் தெரியணும். அதில் என்னென்னலாம் கேம்ஸ் இருக்குது, அந்த காலத்தில் என்னெல்லாம் விளையாடினாங்க அதெல்லாம் குழந்தைங்களுக்கு தெரியணுக்காக எல்லா கேம்ஸுமே வைப்போம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா நாங்கள் பரமபதம் கொண்டு வந்தோம். அது ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ வெறும் பெண்களுக்கு மட்டும் வைக்கக்கூடாது, கூட வந்துருக்கிற டீச்சர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அதே ஏஜில் ஃபீல் பண்ணணுக்காக அவங்களுக்கும் இன்றைக்கி கயிறாட்ட வச்சோம், உரியடித்தல் வச்சோம். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸும் அப்படியே ஜாலியாக இருக்கிறோம். என்னென்னா அது ஜாலியாக இருக்கிறதோட சரி நம்மளோட கலாச்சாரம் தெரியணும், பெண்களுக்கு அது கட்டாயம் தெரியணுக்காகவே நாங்கள் ஒவ்வொரு தடவும் வித்தியாசமான ப்ரோக்ராம் பண்ணுவோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா கிராமிய நடனம், ஏன்னா கிராமத்தில் நிறைய நடனங்கள் இருக்குது, அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்ததுக்காக அவங்கள இங்கே வர வச்சு நாங்கள் டான்ஸ் ஆட வச்சோம். அது இல்லாமல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை தெரியணுக்காக 4 விதமான டான்ஸு, இந்த மயிலாட்டம், உயலாட்டம், கரகாட்டம், காவடி ஆட்டம் இது எல்லாமே பண்ண வச்சோம். ஸோ இதெல்லாம் ஒரு வைப்ஸ் தான், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு என்ஜாய்மெண்ட் தான். என்ஜாய்மெண்ட்டும் இருக்கணும், நம்மளோட கலாச்சாரம் தெரியணும் மட்டும்தான் சக்தி கைலாஷோட இதாக இருக்குது. சக்தி கைலாஷோட சக்திஸ் எப்போவுமே சக்தியாக கிராண்டாக அப்படியே பிரைட்டாக தான் இருப்பாங்க. தேங்க்யூங்க. ஒரு வார்த்தை மேடம் பேசுவாங்கன்னு நினச்சா திருவார்த்தை எவ்வளோ தூரம் பேசுகிறீங்க மேடம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக? நான் என் டிபார்ட்மெண்ட்டுக்காக சப்போர்ட் பண்ணுறேன், டிபார்ட்மெண்ட்டுக்காக. ஸோ அது எப்படி அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை நீங்கள் எடுப்பீங்க? இல்லை என்னென்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ஒரு ஸ்போர்ட்டிவ் இருக்கணும், ஹெல்த்தி காம்படிஷன் தான் இருக்கணும். கட்டாயம் வந்து நாங்கள் டீமாக பிரிச்சிருந்தாலுமே அவங்களுக்கு அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உருவாகணுக்காக மட்டும்தான் அந்த மாதிரி நாங்கள் பிரித்து விட்றோம். அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையும் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு போட்டி மனப்பான்மையும் இருக்கும். ஸோ எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு பிற்காலத்தில் அவங்க போய் சாதிக்கும் போது எப்படி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்காக இந்த டீம் பிரித்து விடுவோம். ஸோ அதை வச்சு அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்பிரிட் இருந்தாலும் எல்லாருமே சக்தி கைலாஷ் மாணவிங்கிறது எங்களுக்கு பெருமை தாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட இப்போ மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னைக்கெல்லாம் இந்த செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்து இப்போ ஒரே பொங்கல் ஜாலியில் இருக்காங்க. அதுவும் 10 நாள் லீவ் வேறையா, அவங்களோட வைபே வேற தாங்க. இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட இன்ஸ்டால இதே தான் இருக்கும். அது ஸோ இதோ என்ஜாய்மெண்ட் இருக்கட்டும்ங்க. இதே தான் இருக்கணும். நம்ம ஜஸ்ட் நோ சேலமோட பேஜ் இருக்கணும் அப்படிங்கிறீங்களா? கட்டாயம் ஜஸ்ட் நோ சேலம் வந்து நம்மளை ரொம்பவே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதே போல் சக்தி கைலாஷுமே ஜஸ்ட் நோ சேலம் வந்து நாங்கள் ரொம்ப வைபோட பார்த்துட்டே இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் ஜஸ்ட் நோ சேலம் அண்ட் சக்திஸ் அண்ட் ஜஸ்ட் நோ சேலம் வில் டுகெதர் ராக் ஃபார் லாங் டைம். தேங்க்யூ மேடம். அப்படியே இந்த பொங்கல் எப்படி இருந்துச்சுன்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் ஒரு டைம் கத்தி மட்டும் கேட்டுறீங்களா? அவங்களுடைய ரெஸ்பான்ஸை மட்டும் பார்த்துருவோம். பேக் இந்த வருஷம் பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருந்தது? ஸோ இந்த அளவு சக்தி கலாசில் பொங்கல் பண்டிகை வந்து ரொம்பவே பாரம்பரியமாகவும் கொண்டாடணும். அதே வகையில் அந்த மறக்காமல் எல்லாரும் இந்த பொங்கல் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுங்கிற வகையில்
ரொம்பவே சூப்பராக பண்ணாங்க. ஸோ இது இங்கே எப்படி சொல்கிறது, நான் இங்கே வந்து நானுமே ரொம்ப என்ஜாய் பண்ணேன்னே சொல்லலாம். ஸோ இதே மாதிரியே அடுத்த ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ உங்களது விடைபெறுவது உங்கள் விஜய் ராம்.